Hello, my dear story lovers. Welcome back to my channel GGS Library. இன்னைக்கு நான் உங்க கூட இந்த வீடியோல ஹேமா ஜெய் அவர்களுடைய 3 சிறுகதைகளை தொகுத்து கூறியிருக்கிறேன். அதுல முதல் கதையான சென்னையில் ஒரு மழை நாள். அந்த கதை சென்னையில அப்பப்போ வர்ற வெள்ளப்பெருக்கையும் அந்த மாதிரியான சமயங்கள்ல இயற்கையின் இடிபாடுகள்ல சிக்கித் தவிக்கிற மக்களை காப்பாற்ற முன்வர்ற மனித நேயமுள்ள மக்களையும் நமக்கு கண்டிப்பா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற கதை. இரண்டாவது கதையான வலிய சிறகுள்ள பறவைகள். இதுல மிடில் கிளாஸ் மற்றும் ஹையர் மிடில் கிளாஸ் பெண்களுக்கு உள்ள கட்டுப்பாடுகளையும் அந்த கட்டுப்பாடுகளை வீட்டு வேலை செய்யற கீழ்த்தட்டு பெண்ணான காவேரி எவ்வளவு உறுதியான மனசோட மன தைரியத்தோட தகர்த்தெறிஞ்சிட்டு தன்னோட வழியில தன்னம்பிக்கையோட நடை போடுறா அப்படிங்கிறதையும் கண்ணு முன்னாடி நிறுத்துறாங்க நம்மோட எழுத்தாளர். தன்னுடைய 3வது குட்டி கதையான காக்கை குருவி எங்கள் ஜாதி இதுல சுட்டித்தனமான தன்னுடைய மகன்கிட்ட அந்த அம்மாக்குள்ள செல்ல சலிப்புகளையும் அதே சமயத்துல பறவைகளுக்காக பரிதவிக்கிற தன்னோட மகனோட நல்ல மனசை பார்த்து அவள் அடையிற நெகிழ்ச்சியையும், என்னதான் முதிர்ச்சியான பேச்சுக்களும் எண்ணங்களும் இருந்தாலும் கடைசியில தன்னோட ஸ்கூல் பேக்கை வீட்லயே மறந்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தை என்னைக்கும் குழந்தைதான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கேட்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் தங்கள் குழந்தைகளுடைய பால்ய பருவத்தை ஞாபகப்படுத்துறாங்க நம்ம எழுத்தாளர். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? வாங்க. நம்மளுடைய முதல் கதையான சென்னையில் ஒரு மழை நாள். வெளிச்சமா இருந்த வானம் இருந்திருந்தா போல கவிழ்ந்துக்கவும் சின்ன பிள்ளைய தொட்டு கொஞ்சிற தினசுல காஞ்சுகிட்டு இருந்த சூரியனார் அவரோட வீட்டை பார்த்து கிளம்பி போயிருந்தாரு. குளிர்ந்த காற்றும் கருத்த மேகங்களுமா மதியம் 3 மணிக்கே இருண்டு போனதுல சூழல்ல இருந்த இதம் பச்சுன்னு மனசுலயும் ஒட்டிக்கிட்டது. டீ குடிக்கலாம் வர்றியா? மேகா இவளை தள்ளிக்கிட்டு போனதுல சூடா மசாலா டீயோட 1க்கு 2 சமோசாக்களை உள்ள தள்ளி இவ, மேகா, அருள் 3 பேரும் உற்சாகமா கதையடிச்சுக்கிட்டு இருந்ததுல உள்ள எழுந்து வரவே மனசில்ல. எப்ப வேணாலும் தூறல் போடுவேன்னு இயற்கை கண்ணாமூச்சி ஆட ஈரக்காற்று முகமெல்லாம் வருடி கொஞ்சியது. வெதர் செமையா இருக்குல்ல சொன்ன மேகா, நான் இப்ப கிளம்ப போறேன். சஞ்சய் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். கெஸ் இட் மேன், ஹவ் ரொமான்டிக் இட் வில் பி. இவளோட பக்கத்துல குனிஞ்சு அடிக்குரல்ல முணுமுணுக்கவும், எல்லாத்தையும் ஒளறி கொட்டிடு ஓட்டவாய். அவளோட கையில செல்லமா ஒரு அடி வச்ச சரண்யா, கிளம்பு கிளம்பு கண்ணடிச்சு மேகாவை வழி அனுப்புனா. அவளுக்கும் கிளம்பலான்னு தான் இருந்தது. அவளோட அலுவலக பேருந்து 5:30க்கு தான் கிளம்பும். இப்போ அவளா புறப்பட்டாலும் மாறி மாறி வண்டி பிடிச்சு போறதுக்குள்ள வேணாம், இன்னும் 1.5 மணி நேரம் தானே. இயர்போன்ல இளையராஜாவை துணைக்கு அழைச்சு ஜன்னலோரம் இருந்த தன்னோட இருக்கையில உட்கார்ந்தா. கண்ணாடி வழியா வெளியில சூழல் ரொம்ப ரம்யமா இருந்தது. யாரோ ஜதி சொல்ற மாதிரி தூரத்து தென்னை மரங்கள் ஒரே ரிதத்துல தலைய சிலிப்பி சிலிப்பி ஆடவும் தன்னை மறந்து சில நிமிஷங்கள் லயிச்சு இருந்தவ பிறகு தன்னோட வேலைக்குள்ள மூழ்கி போனா. சரண் கிளம்பல? முக்கோணமா விரிஞ்சிருந்த இருக்கையோட அமைப்புல அடுத்த கோடியில இருந்த அருள் குரல் கொடுத்ததுல அப்போதான் நேரத்தையே கவனிச்சா. சோ, டைம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் அருள், பாய் பாய், ஹாவ் அ குட் வீக்கெண்ட். 1-2 பூந்துரல் ஆரம்பிச்சிருக்க ஓட்டமும் நடையுமா விரைஞ்சு நல்ல வேலை பேருந்த பிடிச்சிட்டா. முக்கால்வாசி இருக்கைகள் காலியா தான் இருந்தது. வழக்கமா அவ பாக்குற முகங்கள் யாருமே தென்படல. இன்னைக்கு வரவே இல்லையோ, ஒருவேளை சீக்கிரமே கிளம்பிட்டாங்களோ. வேடிக்கை பார்க்க தோதான இடமா வசதியா பார்த்து உட்காந்துக்கிட்டா. அடுத்த 10வது நிமிஷம் புது பொண்ணு மாதிரி வெட்கி வெட்கி செவந்துகிட்டு இருந்த வானம் சாரலை தெளிச்சு அதை மென்தூரலா மாற்றி பிறகு அடறு மலையா கொட்ட துவங்கி இருந்தது. மழை வழுத்ததுல கண்ணாடி ஷட்டரை போட்டிருக்க சொட்டு சொட்டா விளிம்புல வழிஞ்ச நீரை இவ தொட்டு தொட்டு சுண்டி விட மழையும் இவளோடு விளையாடுற மாதிரி இவ தொடுற இடங்களை எல்லாம் நீர் சேர்த்துது. ஒரு படத்துல சுவலட்சுமி இந்த மாதிரி தான் மழை நீரை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நாயகன் கண்ணில் படுவான். நம்மையும் யாராச்சும் கவனிக்கிறாங்களோன்னு அந்த காட்சியோட நினைப்புல சிரிப்பு வரவும் திரும்பி பார்த்தா. இவ பின்னால உட்கார்ந்திருந்தவர் வெளியில கொட்டுற அழக கண்ணெடுத்து கூட பார்க்காம ரொம்ப தீவிரமா தன்னோட ஐபேட்ல எதையோ படிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை பார்க்க அவளோட புன்னகை இன்னுமே விரியுது.
மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம். ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் புடைபிடிக்க வேண்டாம். இது தேவதையின் பரிசு, யாரும் திரும்பிக் கொள்ள வேண்டாம். அப்பா, இழைச்சு இழைச்சு செதுக்கி தள்ளி இருக்கிறாரு மனுஷன். இவளோட உதடுகள் தன்னாலேயே அந்த பாடல் வரிகளை முணுமுணுத்தபடி இருக்க, போக்குவரத்து நெரிசல்ல பேருந்து நின்னு நின்னு நகர்ந்து நத்தையா ஊர்ந்து பிறகு மொத்தமா நின்னே போச்சு. இதுக்கு மேல போறது கஷ்டம். பாலத்து மேலேயே தெப்பமா தண்ணி நிக்குது. ஓட்டுநர் சொல்லவும் சரண்யாவுக்கு பக்குன்னு இருந்தது. ஐயோ அண்ணா, அப்புறம் எப்படி போறது? இவ அலறவும், ஒன்னும் பண்ண முடியாதுமா. முன்னாடி எவ்வளவு தூரத்துக்கு வண்டி நிக்குது பாருங்க. ஜன்னலை உயர்த்தி பார்க்க வானம் இப்ப முழுசுமா இருட்டி இருந்தது. சில இடங்கள்ல முழங்கால் அளவு, சில இடங்கள்ல முட்டிக்கால் அளவுன்னு ரோட்ல ஓடின தண்ணியில மக்கள் தடுமாறிட்டு இருந்தாங்க. நடந்தா அவ்வளவு தூரம் போக முடியும்? திகிலா தன்னை சுத்திலும் பார்த்தா சரண்யா. அதுக்குள்ள முக்கால்வாசி பேர் இறங்கி இருக்க. பேருந்துல மொத்தமா 10 தலைகள் கூட இல்ல. வீட்டுக்கு அழைக்கலான்னு போனை எடுத்தா பேட்டரி ஒத்த புள்ளியில நின்னுது. கடவுளே, பாட்டு கேட்கிறேன் பேர் வழின்னு சார்ஜ் போடாம விட்டுட்டேனே. நொந்தவ ஆன் தி வேங்கிற குறுஞ்செய்தி ஒண்ணு அனுப்பி வச்சா. இவ முழிச்சுக்கிட்டு நின்ன நேரத்துல அவங்களும் போன்ல பேசிக்கிட்டே இறங்கி போய்கிட்டு இருக்க. கொடைய விரிச்சு தானும் வேகமா இறங்குனா. அது எந்த இடம்னு கூட அவளுக்கு புரியல. தம் பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்கவும் ஈக்காட்டு தாங்கல் அப்படின்னாரு. கீழே இறங்குனதுதான் தெரிஞ்சது மழையா பெய்யல அப்படின்னு. இந்தா வச்சுக்கோன்னு மேல இருந்து யாரோ ஓவர் டேங்க மொத்தமா கவிழ்த்து விட்ட மாதிரி அசுர வேகத்துல கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தது. நேரம் 7 அடிச்சிருக்க. சுடிதாரோட காலை முழுசா நினைச்சு ஓடுற நீர்ல குத்து மதிப்பா திசையை யூகிச்சு நடந்தா. ஏங்க, முகப்பேருக்கு எப்படி போகணும்? இப்படியே நடந்து வாங்க. எல்லாரும் கோயம்பேடு வடபழனி தான் போறோம். பொடி நடதான். எப்படியும் நாளைக்கு காலையிலக்குள்ள போய் சேர்ந்துடுவோம். இளைஞர் கூட்டம் ஒண்ணு கிண்டல் அடிச்சுக்கிட்டே கும்பலா நடக்க இவங்களை விட்டுடக்கூடாதுன்னு தானும் நடைய எட்டி போட்டா. நினைச்சாலே தவிர 10 நிமிஷத்துக்கு மேல அவங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்க முடியல. கால்ல விறுவிறுன்னு குளிர் ஏற நழுவி ஓடுற செருப்பை இழுத்து பிடிச்சுக்கிட்டு ஒரு அடியா பார்த்து பார்த்து வைக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்தது. எதுவோ இழுத்த மாதிரி இருக்க. குனிஞ்சு நிமிர்றதுக்குள்ள அவங்க கண்ல இருந்து மறைஞ்சிருந்தாங்க. இவ கூட இறங்கின யாரையுமே கூட கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் காணல. நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்ட மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில வேகமா நடந்திருக்க. நடு ரோட்ல முக்காலே முழுவாசி நனைஞ்சு நின்ன சரண்யாவுக்கு அந்த நிமிஷம் அழுகையே வந்துடுச்சு. நெடுஞ்சாலையில நனைய ஒருத்தர் சம்மதமும் வேண்டான்னு பாட்டா பாடும்போது கொண்டாட்டமா தான் இருந்தது. அதுவே நிதர்சனத்துல வீட்டுல கூப்பிட்டு அழைச்சிக்கிட்டு போக சொல்லலாம்னா இந்த மழையில இத்தனை போக்குவரத்து நெரிசல்ல எப்படி அங்கேருந்து வந்து சினிமா மாதிரி ஹெலிகாப்டர் கொண்டு வந்தா இறக்க முடியும்? காசி தேட்டர் தாண்டறதுக்குள்ள 10 நிமிஷம் பயண தூரத்துக்குள்ள 1 மணி நேரம் போயிருந்தது. சரண்யா சோர்ந்து போனா. சுத்தி இத்தனை பேர் இருந்தாலும் அவங்களும் தனியா இருக்க மாதிரி. குழந்தைகளோட, சுமைகளோட, வண்டி வாகனங்களோடன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கவும் இடையிடையில உயிரை காப்பாத்திக்க நீந்துற நாய்களும் பூனைகளும் கூட. தெய்வமே, என்ன விதமான பயணம் இது? இப்படி போனா பில்லர் வந்துடுமாங்க? இவளோட கேள்விக்கு அவளை கடந்து போன இளைஞன் என்ன மனநிலையில இருந்தானோ, அது வராதுங்க, நாம தான் போகணும் அப்படின்னு தன்னோட பைக்கை தள்ளிக்கிட்டே கடுப்படிக்க இவளுக்கு ஏண்டா கேட்டோன்னு ஆயிடுச்சு. சம்பளத்துக்கு வேலை செய்யலைன்னா போகுது. வாங்குற கிம்பளத்துக்கு வேலை செஞ்சிருந்தா கூட இப்படியா ஆறு ஏரியெல்லாம் நடு ரோட்டுக்கு வரும்? செயல்படாத அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் வாய்க்குள்ள மென்னுகிட்ட அவன் நடக்க சரண்யா மௌனமா பின்னால நடந்தா. அவளுக்கு வேற வழி இல்லை. அவனோட வண்டி போற தடத்துல நீர் விலகி நடக்கிறது ஈஸியா இருக்க பள்ளமேட்டுல விழுந்துடாம தொஞ்சிருந்த சக்திய இழுத்து பிடிச்சுக்கிட்டு பின்தொடர்ந்தா. ஆங்காங்கே இவ வர்றாளான்னு திரும்பி பார்த்தான். இவளோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து வண்டியை தள்ளுனானே தவிர அந்த 1/2 மணி நேரமும் இவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு இடத்துல இவ நடக்க முடியாம நிக்கவும் தானும் நின்னவன் இவகிட்ட எங்க வீடுன்னு கேட்க சரண்யா சொன்னா, நான் வானகரம்தான், பயப்படாம வாங்க. இவளுக்கு நஞ்சிருந்த உயிர்ல கொஞ்சம் நம்பிக்கை பூத்த உணர்வு. பில்லர் தாண்டிட்டா ஆட்டோ கிடைக்கும், அதுக்கப்புறம் ஈஸி தான். வெளுத்திருந்த இவளோட முகத்தை பார்த்து அவன் ஆறுதலா சொல்ல சரண்யா தலையாட்டிக்கிட்டா. உங்க பேக கொக்கில மாட்டிக்கங்க சொன்னவன், பயப்படாதீங்க, நானே தூக்கிட்டு ஓடணும்னு நினைச்சாலும் இந்த வெள்ளத்துல ஓட முடியாது கிண்டலா சொல்லவும் சரண்யா சிரிச்சா.
கையில சுமை இல்லாம வண்டியோட கைப்பிடியை பிடிச்சு நடக்க கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. உதயம் தாண்டி சிம்ஸ் மருத்துவமனை பக்கத்துல வந்து சேர்ந்தப்போ, போதும் கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கலாம் அப்படின்னு மழை நினைச்சது போல கருணை கூர்ந்து கொஞ்சம் தன்னோட அருட்கொடைய நிறுத்தி இருந்தது. 100 அடி சாலையில நுழைஞ்சு அசோக் நகர் வாட்டர் டேங்க் பக்கத்துல வரவும் அங்க சாலையில தண்ணீர் தணிஞ்சு வாகனங்கள் ஊர்ந்துகிட்டு இருந்தது. 100 கோடி பணத்தை பார்த்தா கூட அத்தனை சந்தோஷம் வராது. பெருமூச்சு மேலிட அங்க சைக்கிள்ல கேன் வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட தேநீர் வாங்கி குடிச்சாங்க. இப்போதானே அரை கிணறு தாண்டி இருக்காங்க, இன்னும் மீதி தூரம் போகணுமே. சரண்யா மருத்துவம் அவனே பணம் கொடுக்கவும் இருந்த சார்ஜில் வீட்டுக்கு அழைச்சிட்டு அதுக்குள்ள உயிர் விட்டு இருந்த மொபைல கைப்பைக்குள்ள எரிஞ்சா. வர்ற ஆட்டோக்களை கை காட்டி நிறுத்த முயல பெரும்பாலும் ஷேர் ஆட்டோக்கள் தான். ஃபுட்போர்டு அடிக்காத குறையா எல்லாம் ததும்பி வழிஞ்சுக்கிட்டு போக ஒன்னும் நிக்கிற பாடா இல்ல. நின்ன வண்டியிலையும் ஏற்கனவே ஒருத்தர் மடியில ஒருத்தர் உட்காந்த மாதிரி அடுக்கி இருக்கவும் அந்த டிரைவர் இவளுக்கு தன்னோட பக்கத்துல இடம் காட்டினான். அந்த 1.5 அடி இருக்கையில ஏற்கனவே 3 பேர் உட்கார்ந்துருக்க இவளுக்கு முறைக்கவா சிரிக்கவானே தெரியல. வேணா போப்பா, பின்னால நின்னவன் சொன்னதுல அந்த டிரைவர் முறைச்சுக்கிட்டே நகர்ந்தான். நீங்க இப்படி போறதுக்கு என் வண்டியிலேயே வாங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா. ஒரு நொடி யோசிச்சவ தலையசைச்சு வண்டியில ஏறி உட்கார்ந்தா. ஊர்ந்து ஊர்ந்து நகர கோயம்பேடு ரவுண்டானாக்கு முன்னால மறுபடியும் சாலையில குளம். உயிரோடு பாதுகாப்பா வீடு போய் சேருவோமான்னு பயம் கூட வடிஞ்சு விரக்தியான மனநிலை வாய்த்த கணம் அது. உட்கார்ந்தே வந்துடுவியா, இறங்கு நட. விதி விகாரமா சிரிச்சதுல இறங்கி நடை. திரும்ப கொஞ்சம் தூரம் வண்டி, பிறகு அண்ணா நகர் சந்திப்புல தொடையளவு நீச்சல், பிறகு நடை. தொய்ந்து போனா சரண்யா. வழியில 2 முறை பொது தொலைபேசியில இருந்து வீட்டுக்கு அழைச்சு பேச அவன் நின்னதுல அவன் பொறுமையா காத்துட்டு இருந்தான். ஒரு வழியா கோல்டன் பிளாட்ஸ் வந்து சேர்ந்தப்போ மணி 11:30. இதோ இங்கதான் சொன்னேன். சரண்யா தேட அவ பக்கத்துல வேகமா வந்த ஆண், அப்பா ஒரு வழியா வந்துட்டியா, என்னடி நீ, சார்ஜ் போடுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவளை கண்ணால கண்ட மகிழ்ச்சியும் கோபமுமா பொரிய, இவர் அரவிந்த், என்னோட ஹஸ்பண்ட். சரண்யா அறிமுகப்படுத்தினதுல அவன் புன்னகையோட கையை நீட்டினான். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நீங்க மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான், எங்க இருக்கானே தெரியாம உயிரே போயிடுச்சு. அதுல போன் இல்லாம. அரவிந்த் வேகமா அவனோட கரத்தை பற்றி குலுக்குனபடி சொல்ல, இதுல என்னங்க இருக்கு? அவன் முகத்துல களைப்ப மீறி மென்னகை. இதுக்கு மேல நீங்க எப்படி போவீங்க? எங்க வீட்டுக்கு வந்து தங்கிட்டு காலையில கிளம்புங்க. அரவிந்த் அழைக்கவும், இல்லைங்க, வைஃப் வீட்டுல பயந்துட்டே இருப்பாங்க. மென்மையா மறுத்தவன், பார்த்து கூட்டிட்டு போங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. லேசா மேடிட்டு இருந்த அவளோட வயிற்ற ஒரு பார்வை பார்த்துட்டு வண்டியை உதச்சு கிளம்பிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டுடியாடா, இன்னைக்கு லீவு போடுன்னு சொன்னேன், கேட்டியா? படபடத்துக்கிட்டே வந்த அரவிந்துக்கு அவளால பதில் சொல்ல கூட முடியல. சோர்வு மிகுதியில அவனோட முதுகுலையே சாஞ்சு கண்களை மூடிக்கிட்டா சரண்யா. எனக்கு என்னன்னு போகாம, நைஸ் பர்சன் இல்ல, அவர் நம்பரை மறக்காம ஸ்டோர் பண்ணி வை, குடும்பத்தோட ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடலாம். அப்போதான் மண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது அவளுக்கு. சோ, ஏ லூசு, நம்பரை வாங்கலையா நீ? சரி, அவர் பேர் என்ன? தெரியலையே, கேட்காம விட்டுட்டேன். என்னம்மா நீ? அரவிந்த் கடிந்து கொள்ள தூரத்துல புள்ளியா தெரிஞ்ச அந்த இளைஞனை நன்றியோட பார்த்தா சரண்யா. போகட்டும், பேர் தெரியாட்டா என்ன, நடமாடும் தேவதைகளுக்கு பெயர் அவசியம் இல்லை. மானசீகத்துல அவளோட 2 கைகளும் இணைஞ்சு அவன் போன திசையை நோக்கி வணங்கிக்கிட்டு இருக்க அத்தனை அல்லல்களுக்கும் இடையில அவ கண்ணுல ஒரு அசல் மனிதனை தரிசனம் கண்ட நிறைவு மிளிர்ந்தது. கதை இங்க முடிவு அடையுதுங்க. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப நம்ம 2வது கதையான வலிய சிறகுள்ள பறவைகள் கதையை பார்க்கலாம். கதைக்குள்ள போலாமா? வாங்க. காலிங் பெல்லோட சத்தம் மறுபடியும் ஒரு தடவை அலறவும் எங்கேயோ இழுத்துக்கிட்டு போன தூக்கத்தை பெரட்டி அடிச்சுக்கிட்டே சாந்தி எழுந்தா. நைட்டெல்லாம் தூங்காம காலையில 4 மணிக்கு மேல தலையை சாய்ச்சதுல உடம்பெல்லாம் எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்க தட்டு தடுமாறி போய் கதவை திறந்தா வெளியில காவேரி தான். எத்தனை தடவை பெல் அடிக்கிறது அனுமா? வீட்டுல இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாம திரும்பி போக பார்த்தேன். அவ அழுத்துக்கிட்டே வறண்டாவோட ஒதுக்குப்புற மூலையில சாச்சிருந்த விளக்கமாற கையில எடுக்க சத்தமே கேட்கல காவேரி. சாந்தியோட பதிலு அவளுக்கு கேட்டுதோ இல்லையோ, அவ பாட்டுக்கு குனிஞ்சுக்கிட்டு பறக்கு பறக்குன்னு வாசல்ல தேங்கியிருந்த தண்ணீரை கூட்டி தள்ளிக்கிட்டு இருந்தா. நேத்து ராத்திரி முழுதும் அடிச்சு ஊத்துன மழையில மரங்கள்ல இருந்து உதிர்ந்த இலைகளும் பூக்களும் தரையெல்லாம் மண்டி கிடக்க
கலையபரமா இருந்த முன்வாசல்ல மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு சாந்தி உள்ள வந்தா. முகத்தை கழுவிட்டு வந்து பாலை அடுப்புல வச்சப்போ, அனுமா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு வைங்க, இந்தா வந்துடுறேன். வெளியில கோலம் போட்டுக்கிட்டு இருந்த காவேரி சமையலறை ஜன்னல் வழியா சாந்திய பார்த்து சுவாதீனமா சொல்லவும், அவளோட உரிமை துணிய கண்ட சாந்திக்கு எப்போதும் போலவே இப்பவும் புன்னகை மலருது. இது வழக்கம்தான் அப்படிங்கிறதுனால ஒன்னும் சொல்லாம தலைய மட்டும் ஆட்டுனா. காவேரி பேரை போலவே பிறந்த ஊருக்கும் வாழ வந்த ஊருக்கும் இடையில ஓடிக்கொண்டிருக்கிற நதி மாதிரியானவ. ஆனா திசை மட்டும் அப்படியே உல்டா. தர்மபுரிய சேர்ந்தவ பெங்களூர்ல உள்ள பெயிண்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இங்கேயே 15 வருஷங்களுக்கு மேல வசிக்கிறா. வேலையில படு சுத்தம். இங்க இருக்கிற கன்னட வேலையாட்கள் போல கட் அண்ட் ரைட்டா வந்து போற ஆள் இல்ல. நல்ல மூடுல இருந்தா அவ வாய் ஓயவே ஓயாது. வந்த கதை போன கதைன்னு படபடன்னு பேசுவா. அதனாலயே இந்த ஏரியால வசிக்கிற தமிழ் குடும்பங்கள் எல்லாம் அவளை விடாம பிடிச்சிட்டு இருந்தது. என்னதான் ஓட்டவாயா இருந்தாலும் தன் குடும்பம் பிள்ளைக்குட்டி பத்தி எல்லாம் பேசுவாளே தவிர ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட புரணி பேச மாட்டா. அவளோட இந்த சுபாவம் சாந்திக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க காவேரிக்கு இன்னும் கொஞ்சம் வாய் தூக்கல் ஆயிடுமோங்கிற பயத்துல அவகிட்ட அதை வெளிப்படையா சொல்லிக்கிட்டது இல்ல. சாந்தி அன்னிச்சையா நிமிர்ந்து மணிய பார்க்க அது 8ங்குது. பார்க்க போனா காவேரி கூட இன்னைக்கு தாமதமா தான் வந்திருக்கா. சனிக்கிழமைங்கிறதுனால காலை நேரத்துல சேர்ந்து போற பரபரப்பும் பதட்டமும் இல்ல. இருந்தாலும் நேத்து நைட்டு நடந்த கலையபுரத்துல மொத்த சக்தியும் வடிஞ்ச மாதிரி இருக்க நிக்க முடியாம ஒரு மாதிரி சோர்வா இருந்தது. பால் கொதிக்கிறதுக்காக அடுப்பு மேடைக்கு பக்கத்திலேயே சாஞ்சு நின்னுக்கிட்டா. மேல படுத்திருந்த 3 பேரும் இப்போதைக்கு எழுந்து வர போறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதால தனக்கும் காவேரிக்கும் மட்டும் காஃபி பொடிய போட்டு வச்சவ குதிகால்ல பட்டிருந்த அடி விண்ணு மின்னுன்னு தெரிக்கவும் காலை மாத்தி ஊனிக்கிட்டா. சாந்தி காலாண்டு தணிக்கை நடந்துகிட்டு இருந்ததுனால 2 வாரமா பயங்கர பிஸி. வேலை அழுத்தத்துல ஹாஸ்டல்ல இருந்து லீவுக்கு வந்திருக்கும் மகனையோ +2 தேர்வுகளுக்கு தயாராகிற மகளையோ கவனிக்க நேரம் இல்லையேங்கிற தவிப்பு வேற. நேத்துக்கு ஈவினிங் தான் எல்லாம் முடிஞ்சு ஆடிட்டர்கள்லாம் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. 11 மணி வரைக்கும் அதுக்கான ஃபைல்களை திருத்தி ஆடிட் குறிப்புகளுக்கு பதில் எழுதிட்டு காத்துட்டு இருந்து பார்த்தாலும் அவளோட கணவர் சந்துரு வீடு வந்து சேர்றதா இல்ல. அவரோட போனுக்கு அழைச்சாலும் அது சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. வெள்ளிக்கிழமை நைட்டு அப்படிங்கிறதுனால எங்க போயிருப்பாருன்னு தெரிஞ்சாலும் மழை கொட்டிக்கிட்டு இருந்த நைட்ல அவரோட தாமதம் அவளை வெகுவா பயமுறுத்துச்சு. இவ வெளியில உள்ளன்னு நடை பயிலவும் சுமார் 12:30க்கு கார் வந்து நிக்குது. டிரைவர் கைத்தாங்களா அழைச்சிட்டு வர தலை தொங்கி போய் தேய்ச்சு வந்தவரை பார்த்த போது அடிவயிற்று நரம்பு அப்படியே சுருண்டு இழுத்துக்குச்சு. இவளை பார்த்து பாய கொளறிக்கிட்டு அஷ்ட கோணலா ஒரு சிரிப்பு வேற. என்ன மனுஷன் இந்த ஆளு! அவமானத்துல அழுக பீறிட்டு வர அந்த ஓட்டுநர் வேற இவளை பரிதாபமா பாக்குறது தெரியவும் அவளோட என்ஜான் உடம்பும் அப்படியே குறுகி போகுது. அந்த பையனுக்கு நன்றியோட கொஞ்சம் பணத்தையும் கையில கொடுத்துட்டு கதவை சாத்தி உள்ள வந்தா. தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம்னு தாறு மாறா வாய பழந்து சோஃபாவில் கடந்தவரை பார்க்க நல்ல குடும்பத்துல பிறந்து எத்தனை படிப்பு எவ்வளவு பெரிய உத்தியோகம் பார்த்து என்ன புண்ணியம். காலம் போன காலத்துல எங்கிருந்து வந்து பீட கணக்கா ஒட்டிக்கிச்சு இந்த பழக்கம். கோபமும் ஆதங்கமும் எல்லை கடக்கவும் காலையில பேசிக்கலான்னு கொஞ்சம் முன்னாடி தோணுன நிதானம் காத்துல பறக்குது. வயசு வந்த பிள்ளைங்க இருக்கும்போது நிலை தெரியாம குடிச்சிட்டு வந்து ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க, குடிச்சுதான் தொலைக்கிறீங்கன்னு நினைச்சா பப்பு பார் டான்ஸ்ன்னு வேற போய் கூத்தடிச்சிட்டு வந்து ச்சே கணவனோட சட்டைய பிடிச்சுக்கிட்டு அவ அடிக்குரல்ல அழுகையும் ஆத்திரமுமா அரற்றவும், விடுடி இது என் பர்சனல், நீ தலையிடாத, மனுஷனுக்கு இருக்கிற டென்ஷனுக்கு கொஞ்சம் கூட ரிலாக்ஸேஷன் வேணா. சந்துரு அவளோட கைகளை பட்டுன்னு தட்டி விட்டார். ஓ அப்ப எனக்கும் தான் டென்ஷன், நானும் குடிக்கவா? இனிமே நானும் குடிக்கிறேன், நீங்க போற இடத்துக்கெல்லாம் நானும் வரேன். குடும்ப பொண்ணு மாதிரி பேசுடி, பஜாரி மாதிரி கத்தாத. சந்துரு தன்னை உழுக்குன மனைவிய புறங்கையால தள்ளுனதுல நிலை தடுமாறி அவ சாய பக்கத்துல இருந்த டீ டேபிள்ல இடதுகால் நச்சுன்னு மோதுது. வலி உயிர் போனதுல தன்னை மறந்து ஆன்னு கத்திட்டா. என்ன சத்தம்மா? மாடியில இருந்த அறையில விளக்கு எரியுது. கூடவே மகனோட குரலும் கேட்க, ஒன்னும் இல்ல கண்ணா, டேபிள்ல இடிச்சுக்கிட்டேன், அவசரமா சாந்தி குரல் கொடுக்கறா. எங்க அவன் இறங்கி வந்து அப்பா இருக்கிற கோலத்தை நேர்ல பாத்துடுவானோங்கிற பயத்துல அவ மேலேயே பாத்துக்கிட்டு இருக்க. நல்ல வேளை அவன் வரல. விளக்கும் அணைக்கப்படவும் சாந்தி நிம்மதி பெருமூச்சோட
கன்றி சிவந்திருந்த குதிகால உயர்த்தி பாக்குறா. ஒருவேளை மகன் இறங்கி வந்து அப்பாவை இந்த அழகுல பார்த்தா அப்பா மேல அவனுக்கு இருக்கிற மரியாதை கெட்டு போயிடுமோ அப்படிங்கிறது ஒரு காரணம்தான்னாலும் கூட அவனுக்கு இன்னும் கூடுதல் துடுக்கு சேர்ந்துடுமோங்கிற அச்சம்தான் அவளுக்கு அதிகமா இருந்தது. ஏற்கனவே படிப்புல ஓட்ட காசை கொட்டி படிக்க வச்சதுனால கை நிறைய அரியர்ஸ் வச்சுக்கிட்டு திரியிறான். ஒவ்வொரு செமஸ்டர்லயும் முக்கி முக்கி ரீவேல்யூஷன் போட்டு பாஸ் ஆறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு. இதுல தகப்பனோட லீலைகள் பத்தி முழுசா தெரிஞ்சா வேறு வகையில கெட்டு போயிடுவானோங்கிற கவலையும் பிரதானமா ஒருத்துது. மகள் அணு அதுக்கு மேல இந்த வருஷம் முக்கியமானதுடி, ஒழுங்கா படி அப்படின்னா, ஏன் உன் பையனுக்கு மட்டும் கேபிடேஷன் கொடுத்து சீட்டு வாங்கினல்ல, மார்க் குறைஞ்சா எனக்கும் அப்படியே வாங்கி கொடு. இந்த வயசுலயே சொத்து கணக்கு போட்டு எகத்தாளமா பேசுறா. கேட்கறப்பெல்லாம் கணக்கு வழக்கே இல்லாம பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து வளர்த்ததோட வெளிப்பாடு. ஒருவேளை அவங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டுதான் ரெண்டும் ஓவரா வாயாடுதுங்களோ, இந்த சந்தேகம் கூட சாந்திக்கு அப்பப்போ வர்றது உண்டு. அதனாலயே புருஷனை பிள்ளைங்க முன்னாடி காட்டி கொடுக்கறது இல்ல. முழு பூசணிய சோத்துல மறைச்சு இல்ல அப்படி மறைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நாட்களை ஓட்டிக்கிட்டு இருந்தா. என்னடா வாழ்க்கை இது, எல்லாம் உன்னை பார்த்த மாதிரி குரங்கும் கோட்டானுமா இருக்குதுங்க. சமயத்துல சாந்திக்கு அழுத்துதான் போகும். என்ன செய்யறது, விட்டுட்டு ஓடவா முடியும், இப்படியே ஓட்ட வேண்டியதுதான். தன் போக்கான யோசனையிலேயே சாந்தி தன்னோட காஃபியை குடிச்சிட்டு காய்கறிகள் எல்லாம் நறுக்க ஆரம்பிக்கிறா. அவளோட மொபைல் ஒலிக்குது. வசுமதி தான் அழைச்சிருந்தா. 2 பேரும் ஒரே ஆபீஸ், ஒரே கிரேடு, 20 வருஷங்களுக்கு மேலான நட்பு. ஹலோ, சொல்லு வசு. அந்த பக்கத்துல இருந்து மெல்லிசா விசும்பலும் மூக்குறிஞ்சும் ஓசையும் கேக்குது. என்னாச்சு வசு? வசு இருக்கியா? எல்லாமே விட்டு போச்சு சாந்தி. நேத்து நைட்டு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும்னு பிடிச்சு வச்சு கேள்வி கேட்டேன். ஆமா அப்படித்தான், அந்த பொண்ணு கூட பழகுறது உண்மைதான்னு கூசாம சொல்றான். இவனை நம்பி 1க்கு 2 பொட்ட பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேனே, நான் என்னடி செய்வேன்? அட பாவி, அழாதடி, அழாம பேசு. எங்க சின்னவளும் அவளும் ஒரே வயசுதான். என் கையாலேயே எத்தனையோ நாள் அவளுக்கு வடிச்சு கொட்டி அப்படியே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியற மாதிரி முடியலடி. அவளோட தீனஸ்வரத்துல இவளோட கண்களும் கலங்குது. ஏதாவது செய்யலாம் வசு, நீ முதல்ல தண்ணிய குடிச்சிட்டு அப்புறம் பேசு. பெரியவளுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த ஆளு பாட்டுக்கு அவ கூடவே போயிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குப்பா. பேசாம எங்க வீட்டுல அவங்க அக்கா வீட்டுலன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம்னு இருக்கேன். நல்ல யோசனை தான், எப்பன்னு சொல்லு, நானும் வரேன். வசுமதிய முடிஞ்ச வரைக்கும் தேற்றி போனை வச்ச சாந்தி பெருமூச்சோட உள்ள வந்தப்போ சூடு பண்ண காஃபிய காவேரி ஊதி ஊதி ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தா. அனுமா, எனக்கு ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா 3 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். அவ கேட்கவும் எப்போது ஏன் எதுக்குன்னு 2 வார்த்தையாவது கேட்டுட்டு பணம் கொடுக்கற சாந்தி ஒண்ணுமே பேசாம உள்ள போய் பணம் எடுத்துட்டு வந்து தந்தா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அனுமா, இந்த ஆளு இத்தனை நாள் குடிச்சிட்டு மட்டும்தான் கிடக்குறான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருந்தேன். போன வாரம் தான் தெரிஞ்சது 3வது தெருவுல ஒரு வீட்டுக்கு தொடர்ச்சியா போயிட்டு வந்துட்டு இருக்கான்னு. இதுக்கு மேல என்ன அசிங்க வேண்டி கிடக்குது? அதான் கழுதைய போயான்னுட்டு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு முந்தா நேத்தே எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன். அது வீட்டு பக்கத்திலேயே ஒரு வீடும் பிடிச்சாச்சு. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கத்தான் பணம் கேட்டேன். சாந்தி கேட்காட்டியும் டம்ளரை கழுவிக்கிட்ட விளக்கமா காரணம் சொன்னா காவேரி. அவ எடுத்ததா சொன்ன முடிவு சாந்திய திகைக்க வைக்குது. 1க்கு 3 நண்டும் சிண்டுமா குழந்தைங்க, ஒண்டு கொடுத்தன வாழ்க்கை, வீட்டு வேலை செஞ்சு பிழைக்கிற ஏழ்மையிலையும் திரும்பி பார்க்க வைக்கிற இளமை, நீண்டு நெடிய கிடக்கும் அவளோட எஞ்சிய வாழ்க்கை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவசரப்படாத, பொறுமையாயிரு. உன் புருஷனை நாளைக்கு இங்க கூட்டிக்கிட்டு வா, நான் பேசி புத்தி சொல்றேன். சாந்தி படபடன்னு பொரியவும், என்னத்துக்கு அனுமா, பஞ்சாயத்து பேசி அவன் கூட என்னை சேர்த்து விட போறீங்களா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். அந்த கேவலத்துக்கு நான் நாண்டுகிட்டு செத்து போவேன். எங்கோ அந்தகாரத்தை வெறிச்சுக்கிட்டு இருந்த அவளோட கண்கள் தீயா உறுத்து விழிக்க காவேரி இப்போ காலியா மாறி நின்னா. அவளோட பேச்சுல பார்வையில மட்டும் இல்ல, உடல் மொழியிலையும் ஒருவித தீர்மானமும் உறுதியும் தெரியுது. என்கிட்ட காசு பணம் மட்டும்தாம்மா இல்ல, மான ரோஷம் நிறைய இருக்கு. எனக்கு துரோகம் செஞ்சவன் மூஞ்சில இனிமே நான் முழிக்க கூட மாட்டேன். உழைச்சு எப்படி என் பிள்ளைங்களை கரை சேர்த்துடுவேன். அதுக்கு மேல நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல. அமைதியா அதே சமயம் தெளிவா புன்னகைச்சவ, சரி அனுமா, நேரமாச்சு, ரேகாக்கா பாத்துக்கிட்டே இருக்கோம், நான் வரேன் சொல்லிக்கிட்டே திரும்பினா. கண்ணு அதச்சு கண்கள் சிவந்து ஊதி போயிருந்த சாந்தியோட முகத்தை அப்போதான் நேருக்கு நேரா கவனிச்சா போல. யோசனையா மறுபடியும் ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தவ புரிஞ்சு போன பாவனையில ஒண்ணுமே கேட்காம படி இறங்கி போயிட்டா. அழுதீங்களா அனுமா?
எங்க இந்த தர்ம சங்கடமான கேள்விய அவ கேட்டுடுவாளோன்னு மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருந்த சாந்திக்கு அவ மௌனமா போனது பெரிய ஆசுவாசமா இருந்தது. காவேரி பகிர்ந்துகிட்ட விஷயம் இறுகியிருந்த நெஞ்ச மேலும் பாரமேத்தி இருக்க நெடுமூச்சோட அப்படியே வாசப்படியில உட்காந்துட்டா. படிக்காத பாமர பொண்ணு, ஆனா என்ன தீர்க்கமா பேசிட்டு போறா. எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு போற துணிச்சல் எங்களுக்கெல்லாம் வர்றது இல்லையே. நுகத்தடி மாடு கணக்கா உள்ளுக்குள்ளேயே தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். பிரமிப்பு, ஆதங்கம், தன்னிறக்கம்னு மனசுல கலவையான உணர்வுகள் அலையடிக்குது. எலைட் கிளாஸ்ன்னு பேரு தான் பெத்த பேரு. படிப்பு, பதவி, பணம், வசதின்னு இவ்வளவு எக்ஸ்போஷர் இருந்து என்ன பிரயோஜனம்? குடும்ப கௌரவம், சொசைட்டி, ஸ்டேட்டஸ்னு நூதனமான வலைக்குள்ள காலை விட்டுட்டு பறக்கவே முடியாம எங்கள்ல சிலர் தவிக்கிறோமே, அது ஏன்? காவேரி மாதிரி பொண்ணுங்களுக்கு இருக்கிற திடமும் துணிச்சலும் எந்த காலத்திலயும் எங்களுக்கெல்லாம் வரவே வராதா? மனசுல எழுந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை தெரியாமல் தொக்கி நிற்க, இன்னைக்கே புருஷன் பிள்ளைங்களை உட்கார வச்சு கவலைகள் பத்தி அவங்க கிட்ட உறுதியா பேசிடணும் அப்படிங்கிற தீர்மானம் மட்டும் ஆணியா அவ நெஞ்சில இறங்குச்சு. உண்மையில சிறகுகள்னு நாங்க பெருமையா நினைச்சுக்கிற விஷயம்லாம் எல்லா நேரமும் எங்களை பறக்க அனுமதிக்குதா என்ன? இல்லையே. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே வீணா போன சுமைகள் தான். சும்மா அலங்காரத்துக்கு பெருமையா வேணா பேசிக்கலாம். ஆனா நிமிர்ந்து நின்னு எதையும் ஒரு கை பார்த்துடலான்னு நேர்மையா மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை துணிச்சலா செய்யறாங்களே காவேரி மாதிரி, அவங்களுக்கு இருக்கிறது தான் உண்மையான உறுதியான ரெக்கைகள். எந்த பொண்ணோட மூளையும் மனசும் ஒன்னா ஒரே திசையில ஒரே வீச்சுல பறக்குதோ அவதான் வலிய சிறகுள்ள பறவை. எவ்வளவு சுலபமா இந்த பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறா இந்த சின்ன பொண்ணு. அடி மனசுல என்னென்னமோ சிந்தனைகளும் அதற்கு ஈடான திடமும் துணிவும் தோணவும் தூரத்துல எந்த அனாவசிய சுமைகளையும் சுமந்துக்காம இலகுவா நடந்து போயிட்டு இருந்த காவேரி சாந்தியோட கண்களுக்கு மட்டும் சுதந்திரமான சிட்டுக்குருவி மாதிரி தெரிஞ்சா. எத்தனை அழுத்தமான ஒரு கருத்தை தன்னோட எளிய நடையில யதார்த்தமான எழுத்துக்கள்ல சொல்லியிருக்காங்க ஹேமா ஜெய். இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இப்போ நாம கடைசி கதையான காக்கை குருவி எங்கள் ஜாதி கதையை பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஏப்ரல் மாதத்தோட முதல் 2 வாரம் கழிஞ்ச பிறகும் கூட குளிரும் பனியும் இங்கே குறையவே இல்லை. அப்பப்போ எட்டி பார்க்குற சூரியன் வெயில் ஆசைய காட்டிட்டு பின்னாடியே ஊதல் காத்த அனுப்பி வைக்க இந்த வருட வானிலை ரொம்பவே போக்கு காட்டுது. வழி முழுக்க நல்ல பனி கொட்டி கிடக்கு. காரை வேற வெளியில நிறுத்தி வச்சுட்டேன். இப்ப துடைக்கணும். இவரு வாரியல் எடுத்துக்கிட்டே வெளியில போக காலை வேலை தாமதமாகுதேங்கிற கடுப்புல கொற்ற பனிய கடிஞ்சுக்கிட்டு மிச்ச சொச்ச பாத்திரங்களை தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். வழக்கமா இந்த நேரத்துல நல்ல வெயில் வந்திருக்கணும். மார்ச் மாசத்துல இளம்பிள்ளையை தொட்டு விளையாடுற மாதிரி எட்டி பார்க்குற சூடு ஏப்ரல் மே மாதங்கள்ல நல்லா காய துவங்கும். ஜூன் ஜூலைல வெள்ளை துணியை விரிச்சு போட்டு ஜவ்வரிசி வத்தலே பிழியலாம், அவ்வளவு கொழுத்தும். அதே இந்த ஆண்டு நவம்பர் தொடங்கி இந்த மார்ச் வரைக்கும் தீவிர பனிப்பொழிவு, கூடவே கடுமையான மழையும் புயலும். இப்போ விடும் அப்ப விடும்னு பார்த்தா இந்த நிமிஷம் வரைக்கும் குளிர் விட்டபாடில்ல. ஆரி ஸ்னோ கோட் எடுத்துட்டு போனாலா இல்லையா கவனிக்கலையே. பிள்ளை நனைஞ்சிருப்பாளோ? வேகமா அவளோட அலமாரிய தேடி அந்த மேலங்கி இல்லாம போனதுல நிம்மதியா மூச்சு விட்டேன். பால்கனில பனியில நனைஞ்சு ஆடிக்கிட்டு இருந்தது பன்னீர் ரோஜா செடி. வெயில் வந்துடுச்சுன்னு நம்பி போன சனிக்கிழமை வாங்கிட்டு வந்தது. துளிர்க்குமா? சந்தேகம்தான். துளிர பனி தின்னுடும். போட்ட காசு வெட்டி தண்டம். இந்த வாரம் பிளான் பண்ண ட்ரெக்கிங் போக முடியாது. இன்னைக்கு ஜானு கிட்ட பேசி கேன்சல் பண்ண சொல்லணும். இந்த குளிர் குறைஞ்சா இல்ல ஹீட்டுக்கு கட்டுற தொகை குறையும். எங்க குறைவனான்னு அடம் பிடிக்குது. கை ஒரு வேலையும் மனசு ஒரு வேலையுமா இருந்தவ இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு கொடுமை பண்றிய. அவுட்டிங் ட்ரிப்புன்னு எங்கேயும் நகர விடாம இது உனக்கே நியாயமா இருக்கா? ஜன்னல் வழியா தெரிஞ்ச மூடுன வானத்தை செல்லமா கடிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உன்னை வெளியில விளையாட அனுப்ப மாட்டாங்கடா. அப்படி அனுப்புனாலும் போகாத. மிஸ்ஸு கிட்ட சொல்லிட்டு உள்ளேயே இரு. இப்பதான் சளி குறைஞ்சிருக்கு. சீக்கிரம் கிளம்பு. எவ்வளவு நேரம்? என்னோட அவசரம் கொஞ்சமும் உரைக்காத நிதானத்துல சின்னது சாக்ஸ் மாட்டிக்கிட்டு இருந்தது. அடேய், எங்க பராக்கு பாக்குற? என்னோட விரட்டலுக்கு பதிலா அப்படின்னு பெருசா சலிச்சுக்கிட்டான். 9 வயசு, எந்த நேரமும் விளையாட்டு தான்.
இந்த வயசுல ஆரி இவ்வளவு படுத்தினதா ஞாபகம் இல்ல. பெண் குழந்தைக்கே உண்டான பொறுப்போட அவளே அவளோட வேலைகளை பாத்துக்குவா. இது இருக்குதே சின்னவாண்டு, கிளம்பும் நேரத்துலதான் முதல் நாள் எங்கேயோ வீசி எறிஞ்ச ஷூவை தேடுவான். எப்போதும் கார்ல ஏறின பிறகுதான் கண்ணாடி போடாதது ஞாபகம் வரும். லைப்ரரியில திருப்பி கொடுக்க வேண்டிய புத்தகத்தை தொலைச்சிட்டு இங்கதான் வச்சேன்னு சாதிச்சுக்கிட்டு என்னை வீடு முழுக்க ஓட விடுவான். டீச்சர் எப்பவோ கொடுத்து அனுப்பி இருப்பத நீட்டி கையெழுத்து வாங்கிக்கிட்டே, இன்னைக்குதான் கடைசி நாள், பிஸியா இருந்ததுல மறந்துட்டேன். அவன் அலட்டுறதுல திட்ட கூட தோணாம சமயங்கள்ல மலைச்சு போய் நின்னுடுவேன். இது எதுவுமே இல்லையா? இருக்கவே இருக்கு. இந்த ஷூ கடிக்குது, இந்த சட்டை இழுக்குது ராமாயணங்கள். கடைசி நிமிஷத்துல படுத்தி என்னோட ரத்த அழுத்தம் உயருதா தாழுதான்னு பிபி மானிட்டர் இல்லாமலேயே கவனிச்சுக்கிறதுல சமத்தேன். மறுபடியும் ஒரு புச்சு. இந்த முறை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா. என்னடா பெரிய மனுஷா, ரொம்பதான் சலிச்சுக்கிற? நான் சீண்டுனேன். போங்கம்மா, நானே சேடா இருக்கேன். பாருடா, முளைச்சு 3 இலை விடல, அப்படி என்னடா உனக்கு சோகம்? சிரிச்சுக்கிட்டே அவனோட காதை நிமிண்டுனேன். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாவம் இல்லம்மா. எனக்கு ஒன்னும் புரியல. இங்க வெயில் இருக்குன்னு நம்பிதான் அது எங்க இருந்தோ கஷ்டப்பட்டு பறந்து இங்க வந்திருக்கோம். தூரத்துல இருந்து, ஆர்டிக்ல இருந்தெல்லாம் இங்க வருமா. நான் படிச்சிருக்கேன். கிரேட் சால்ட் லேக்குக்கு ஒரு வருஷமும் 5 மில்லியன் பேர்ட்ஸ் வரும். பாவம், இங்க வந்தப்புறம் எல்லாம் ஏமாந்து போயிருக்கோம். உண்மைதான், இங்க உள்ள சதுப்பு நில உப்பு ஏரிக்கு பறவைகள் வலசை வரும் காலம் இது. இங்கேயும் இப்படி பனி கொட்டுச்சுன்னா பாவம், அதுங்க எங்க போகும்? நம்ம மாதிரி அதுக்கு யாராவது வீடு கட்டி வச்சிருக்காங்களா என்ன? சின்ன ஊடலோட அவன் கேட்டதுல, ஆமாம்டி செல்லம், பாவம் தான், சன்னமா பதில் சொன்னாலும் பப்பிஷியம் ஆணுச்சு எனக்கு. கள்ளங்கபடம் இல்லாத, சுயநலம் இல்லாத பவித்திரமான இந்த அன்புக்கு முன்னால அன்றாட பாடுகளை ஒட்டுன அற்பமான என்னோட அலிப்பும் சலிப்பும் வெக்கமா இருந்தது. நேத்து குருவிக்கெல்லாம் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு, எதுவுமே வரல. எங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்குங்களோ. அவன் கவலையா பேர்ட் ஃபீடரை காட்டி சொல்ல, இன்னைக்கு வரும்டா, வந்து சாப்பிடும், நீ வா. லேசா அவனை அணைச்சுக்கிட்டேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மாக்கும் பையனுக்கும் ஏதாச்சும் சண்டையா? வாகனம் அவனோட பள்ளிக்கூடத்தை நோக்கி போக என்னோட அமைதியை கவனிச்சு இவர் கேட்டாரு. சேச்ச இல்ல, நானும் என் பையனும் ஜிகிரி தோஸ்து. இல்லடா கண்ணா? குழந்தைக்கு நக்கிள்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஏங்க, நாமளும் வளராம குழந்தையாவே இருந்திருக்கலாம் இல்ல? அவசரமா வளர்ந்து அப்படி என்ன பெருசா சாதிச்சிட்டோம்? எப்பயும் சாயங்காலம் வரும்போதுதான் லூசா வருவ, இன்னைக்கு காலையிலேயே வா. இவரோட கிண்டலுக்கு எப்போதும் சிலுத்துக்கிறவ இன்னைக்கு அமைதியா சிரிச்சுக்கிட்டேன். பிரணவ மந்திர பொருளை பாடம் சொல்லி தந்தாதான் தாய்மானவனா? இந்த மாதிரி சின்ன சின்ன பரிவை ஞாபகப்படுத்துற என் பிள்ளை கூட எனக்கு தாய்மானவன் தான். கடவுளே, பறவைக்கும் இரக்கம் காட்டுற இந்த பளிங்கு மனசோட என் குழந்தை எப்பயும் இப்படியே இருக்கணும். உள்ளுக்குள்ள நெகிழ்ந்தபடி, செல்லண்டா நீ, பாசம் தாண்டின உவகையோட அவனோட கண்ணம் வருட, அம்மா, அவன் என்னை விட அதிகமா அன்பு மழை பொழிஞ்சதுல மிரண்டு போனேன். என்னடா? அம்மா, ஸ்கூல் பேக மறந்துட்டேம்மா. ஒரு தாயோட கோணத்துல இருந்து ஒரு சுட்டி குழந்தையோட மனநிலையையும் வெகுளித்தனத்தையும் சொன்ன இந்த கதையும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.